வீடு இல்ல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகணும், அதை யார் எடுத்துட்டு வருவா, எப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த டைம் ஒதுக்கிட்டு வாங்க இந்த விஷயத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேண்டோட ஓனர் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு லீகல் ப்ரூஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ராட்லண்ட் நடக்கிறதுக்கோ ஒரு டூப்ளிகேட் சேல் நடத்துறதுக்கோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் மட்டும்தான் வேலிட் ப்ரூஃபா கோர்ட்டும் எடுத்துக்கும். அதுக்கடுத்து நீங்க ஒரு பட்டா வேணும் இல்ல ஒரு பேங்க் லோன் வேணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது ரெண்டுமே கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரிங்க. சரி, அதுக்கடுத்து என்னென்ன நெசசிட்டி டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு பையருக்கு என்ன வேணும், ஒரு செல்லருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா பார்ப்போம். இப்போ ஒரு செல்லர் என்னென்ன டாக்குமெண்ட் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப வச்சிருக்கணும் அப்படின்னா அவர் சேல் டீடு வச்சிருக்கணும், இல்லாட்டி பேரண்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும், ஓனர்ஷிப் ப்ரூஃப் கண்டிப்பா வச்சிருக்கணும், ரெண்டாவது பட்டா சிட்டா அடங்கல் கண்டிப்பா வச்சிருக்கணும், லேண்டோட ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும், ஒரிஜினல் இல்லது காப்பி ரெண்டுமே வச்சிருந்தாலும் நல்லதுதான். ஈசி கண்டிப்பா வச்சிருக்கணும், நோ லீகல் டியூஸ் அப்படிங்கறத அது ஈஸில இருக்கும், அது நம்ம செக் பண்ணிக்கலாம் மார்க்கேஜ் இல்லையா அப்படிங்கறத. மினிமம் 13 வருஷத்துக்கான ஈசி கண்டிப்பா வச்சிருக்கணும். ஆதார் அண்ட் பேன் கார்டு கண்டிப்பா கேவைசி ப்ராசஸ்க்காக வச்சிருக்கணும். ஸோ அது அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப்காக. என்ஓசி தேவைப்படும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஓசி பில்டர்ட்டையோ ஒரு அசோசியேஷன்ட்டையோ ஒரு ஃபிளாட் விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஓசி தேவைப்படும். ஒரு இன்ஹெரிட்டட் லேண்ட் விற்கிறோம் அப்படின்னா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டுக்காக அந்த என்ஓசி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ், என்னென்ன டாக்ஸ் ரெசிப்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், பெய்டு ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சிருக்கணும். இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு செல்லர் பாயிண்ட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். சரி, செல்லருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம்னு பார்த்துருவோம். இப்போ பையருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஆதார் அண்ட் பேன், அதுக்கப்புறம் போட்டோ காப்பீஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். அவங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் கம்பல்சரி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல் அக்ரிமெண்ட் இஃப் ஆல்ரெடி சைன்ட் அப்படின்னா நாட் கம்பல்சரி, பட் இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ லோனுக்கு போறீங்க அப்படின்னா பேங்கோட சாங்ஷனிங் லெட்டர் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப வச்சிருக்கணும். அதுக்கடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் சார்ஜஸ். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் சார்ஜஸ் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல நீங்க அது பே பண்ற மாதிரி வரும். இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு 1%, அப்போ மொத்தம் 8% நீங்க கொடுக்குற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது 50,000 ரூபா வரும். டோட்டலா உங்களுக்கு 4 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரி, இப்போ இந்த லேண்டுக்கு எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னா இந்த லேண்ட் எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள கட்டுப்பட்டு வருதோ அதுதான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா இருக்கும். ஸோ அங்க நம்ம யார் போகணும்னா பையர் போகணும், செல்லர் போகணும், அலாங் வித் போட்டோ காப்பீஸை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும், பிளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, லாஸ்டா தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் போட்டோ எடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர்ட் நம்பர் கண்டிப்பா நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்க, அது கண்டிப்பா நமக்கு வரும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பட்டா, ஈசி இது எல்லாத்துக்குமே நம்ம நேம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதை ஸ்கேண்டாவோ லேமினேட்டாவோ பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பத்திரமான விஷயம். இல்லை நான் கிழிச்சிட்டேன், தண்ணியில நினைச்சிட்டேன் அப்படின்லாம் சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்க திரும்ப வாங்குறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கேரி பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் அதனாலதான் பேங்க் லாக்கர்ல வைக்கிறது, அந்த மாதிரி சேஃப்டி ஜோன்ஸை எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க பெட்டர் லேமினேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கேன் காப்பிலாம் எடுத்து நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணா நீங்க பதட்டப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்க போட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா அடுத்து என்ன உங்களுக்கு தேவை இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு லீகல் அட்வைசர் கான்டாக்ட் வேணும், இல்ல ஒரு சர்வேயர் கான்டாக்ட் வேணும், இல்ல பிளான் அண்ட் அப்ரூவல் பண்றவங்களோட கான்டாக்ட் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான டீட்டெயில்ஸ் தரேன். அது உங்களுக்கு கேப்டரா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.